ரொம்ப மெமரபிளான ஒரு ஸ்பெஷல் டேயை தான் நம்ம ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், their wedding day was truly a red letter day for them. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல கலர் ரெட் வர எல்லா ஐடியம்ஸ் தான் பார்க்க போறோம். பண்ணிட்டு இருக்கப்பே மாட்டிக்கிறத caught red handed, caught red handed. ஜாலியா போய் வெளியே போய் என்ஜாய் பண்றது தான் நம்ம to paint the town red அப்படின்னு சொல்லுவோம். கோபமா இருக்கிறத see red. For example, he saw red when he saw a dent on his new car. ரொம்ப ராயலா வெல்கம் பண்ணாங்க, அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு இப்படின்லாம் சொல்றோம்ல. இதுக்கு என்ன ஐடியம் யூஸ் பண்ணலாம்னா டு ரோல் அவுட் த ரெட் கார். நான் சொன்ன ஐடியம்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே காமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் vocabulary இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இங்கிலீஷ் வித் கான்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and I'll see you very soon in my next video. Bye. ரொம்ப மெமரபிளான ஒரு ஸ்பெஷல் டேயை தான் நம்ம ரெட் லெட்டர் டே அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், their wedding day was truly a red letter day for them. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல கலர் ரெட் வர எல்லா ஐடியம்ஸ் தான் பார்க்க போறோம். பண்ணிட்டு இருக்கப்பே மாட்டிக்கிறத caught red handed, caught red handed. ஜாலியா போய் வெளியே போய் என்ஜாய் பண்றது தான் நம்ம to paint the town red அப்படின்னு சொல்லுவோம். கோபமா இருக்கிறத see red. For example, he saw red when he saw a dent on his new car. ரொம்ப ராயலா வெல்கம் பண்ணாங்க, அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு இப்படின்லாம் சொல்றோம்ல. இதுக்கு என்ன ஐடியம் யூஸ் பண்ணலாம்னா டு ரோல் அவுட் த ரெட் கார். நான் சொன்ன ஐடியம்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே காமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷ் vocabulary இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இங்கிலீஷ் வித் கான்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and I'll see you very soon in my next video. Bye.